அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் அப்டேட்டில் நேற்று எம்சிசியோட ரிசல்ட் பார்த்தோம். நிறைய பேர் எதிர்பார்த்த சில மாணவர்கள்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய மாற்றி மாற்றி வச்சு எனக்கு இந்த காலேஜ் வேணாங்கன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் அலாட்மெண்ட் எடுக்கல. இன்னைக்கு சரியாக செஞ்சு அலாட்மெண்ட் வாங்கினதை விட சரியாக ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கை ஹேண்டில் பண்ணாமல் அலாட்மெண்ட்டை இழந்த எத்தனை மாணவர்கள் கால் பண்ணி நான் பார்க்குறேன். ஸோ எப்போதுமே ஒரு கவுன்சிலிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு அவரோட இதில் நிறைய அப்டேட் கொடுக்குறோம். ஸோ என்னதான் அவேர்னஸ் கொடுத்தாலும் கூட எனக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போய் எத்தனையோ பேர் இன்னைக்கு சார் அலாட்மெண்ட்டோடு நிற்கிறதுக்கும் அலாட்மெண்ட் இல்லை நாட் அலாட்மெண்ட் இருக்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குங்க. சரிங்களா? ஒரு சீட் அலாட் பண்ணுற எவ்வளோ பெரிய முக்கியன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த மக்களுக்கு புரிவதில்லை. எகெயின் வந்து இந்த வீடியோட டாபிக்கு எகெயின் ஒரு 100 சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்கு. சரிங்களா? 100 சீட்ஸ் வந்து வேக்கண்ட் இருக்குன்ற ஒரு டாப்பிக்கில் இந்த வீடியோ கவர் பண்ண போகிறோம். பட் வேறு எந்த ஒரு டாபிக் சொன்னாலும் அதை நீங்கள் தேடி வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் எங்கிட்ட இருக்கிற ஃபுல் இன்சைட் இந்த வீடியோவில் கவர் பண்ண நினைக்கிறேன். பட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கவர் பண்ண நினைக்கிறேன். திரும்பவும் அறியாமைன்றது அவேர்னஸ்ன்றது அவ்வளோ சாதாரணலாம் கிடையாதுங்க. சரிங்களா? நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இன்னமும் அந்த அறியாமையை ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் வந்து என்னுடைய பேரண்ட் கிடையாது, என்னுடைய நண்பரோட பேரண்ட் தான். அது தெரிஞ்சு வரும்போது என்னன்னா எல்லாத்தையும் முடிச்சு லக்ஷ்மி நாராயணன்ல ஒரு மார்க் ஒரு 210 205 மார்க் ரேஞ்சில் லக்ஷ்மி நாராயணன் அலாட்மெண்ட் வாங்கிட்டு கால் பண்ணி, சார் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னு கேட்டுட்டு, கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலன்னா நான் போக மாட்டேங்க சார், கவர்மெண்ட் ஸ்காலர் கட்டினாங்கன்னா நான் அதர் ஃபீஸ் மட்டும் கட்டிப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு ஷெட்யூல்டு கேட்டகரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே வந்தால் தான் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க, டீம்டு கொடுக்க மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியலை. இப்போ அதுக்கு 2 லட்ச ரூபா பணம் கட்டி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அலாட்மெண்ட் போயிருக்காங்க. கண்டிப்பாக அலாட்மெண்ட்டை போய் அவங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்கள்ட்ட பீஸ்ஃபுல் கிடையாது, 26 லட்சம் அவங்கள்ட்ட பணம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுத்தா படிப்பாங்க, அவ்வளோதான். இப்போ 2 லட்சம் அவங்களுக்கு லாஸ். சரிங்களா? இந்த ஒரு மூலையில் ஒரு மாணவர் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கட்டிட்டு படிக்கிறது ரெடியாக இருக்கிற ஒரு மாணவருடைய கனவு போயிடுச்சு. அதே சீட்டானது அடுத்த ரவுண்டில் ரொம்ப ஹை கட் ஆஃபில் தான் போகும். எந்த அளவுக்கு பாருங்க, நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், 3வது ரவுண்டில் அலாட்மெண்ட் ஆகிற எல்லாரும் 100% ரிப்போர்ட் பண்ணணும், தயவு செஞ்சு வெளியில் வந்துடவே கூடாது, அதை தான் நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. இப்படிலாம் ஒரு மாணவர் வந்து கடைசி வரைக்கும் சொல்வதை கேட்பதும் இல்லை. ஒரு ஸ்காலர்ஷிப் வரணும், ஒரு 2 லட்ச ரூபா கொண்டு போய் கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டிட்டு அந்த கண்டிப்பாக போய் ரிப்போர்ட் பண்ண மாட்டார், வேகன்சியில் வரப்போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான அறியாமை இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்கறதுக்கு. ஏன்னா இங்கே எத்தனையோ மாணவர்கள் காத்து கிடக்குறாங்கன்றது மறந்துடாதீங்க. சரிங்களா? ரைட். ஸோ என்டையராக சொல்ல போனோம்னா இந்த கவுன்சிலிங் ஆனது 2025 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ஆனது 75% முடிந்து விட்டது. அப்படிதான். என்ன மார்க்கு அலாட்மெண்ட் ஆகும் துல்லியமாக எழுதப்பட்டு விட்டது, அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லை. இதை காத்துக்கிட்டு ரொம்ப 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 யோசிக்க வேண்டாம். என்ன மார்க்குக்கு அலாட்மெண்ட் வரும்னு துல்லியமாக சொல்லிட முடியும், துல்லியமாக சீட்டும் வாங்கி கொடுக்க முடியும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவேன். ரொம்ப பெருசெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன் டாப்பிக்கை. முடியும்னா ட்ரை பண்ணலாம், முடியும்னு சொல்றதுக்கும் ட்ரை பண்ணலாம்னு சொல்றதுக்கும் முடியவே முடியாதுன்னு சொல்றதுக்கும் 3க்கு வித்தியாசம் இருக்கு. அந்த 3 வார்த்தைகளும் அடிக்கடி பயன்படுத்துவேன். சரிங்களா? ரைட். நம்பர் 1. ஸோ 75% முடிஞ்சிருச்சு. மஸ்ட் இந்த வருஷம் ஜாயின் பண்ணியே தீரணும்னு இருக்கிற மாணவர்கள் இந்த உலகத்துல எந்த மூலையில வேணா படிக்கலாங்க, தப்பே கிடையாது. அப்படி தேவைப்படுற மாணவர்கள் அடுத்து என் மாணவர்களுக்கு என்ன மாதிரி ஆல்டர்னேட்லாம் ஆப்ஷன்லாம் இருக்குன்றத நம்ம அடுத்த வீடியோக்குள்ள பதிவு பண்ண போறோம். ரைட். மெகைன் அந்த 100 சீட்டு வேக்குன்னு சொல்றீங்க சார், அந்த 100 சீட்டானது எந்த மாதிரி கேட்டகரியில இருக்குங்க சார் அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டியில எம்சிசியில் ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்ல ஒரு 100 இடங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அலாட்மெண்ட்டே நடக்கல, அலாட்மெண்ட்டே கொடுக்கல. சரிங்களா? அலாட்மெண்ட் கொடுக்காததுக்கு காரணம் நிறைய மாணவர்கள் என்ஆர்ஐக்கு செகண்ட் ரவுண்ட்ல ப்ரிப்பேர் ஆனாங்க. சரிங்களா? ஆனா எம்சிசியோட ரூலு, எம்சிசியோட ப்ரோட்டோக்காலு, அவங்க என்ன கேட்குறாங்கன்றது தெரியாமலே ப்ரிப்பேர் பண்ணாங்க. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் எந்த ஒரு ரியல் என்ஆர்ஐ இருந்தும் கூட சரியான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணாமல் என்ஆர்ஐ எலிஜிபிலிஸ்ட்டில் பேரே வரல. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றத தெளிவாக படித்து முயற்சி பண்ணுவாங்க, அதுதான் முக்கியம். சரிங்களா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுல எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நிறைய மாணவர்கள் என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணாங்க, எலிஜிபிலிஸ்ட்டில் பேர் வரல. அப்படி எல்லாரும் வந்திருந்தாலும் ஒரு வேலை அலாட்மெண்ட் வாங்கி வந்திருக்கலாம், வரல. பட் எனக்கு தெரியும் என்ன மார்க்கு, என்ன டாக்குமெண்ட், என்ன வச்சா அலாட்மெண்ட் வரும், இல்லை எலிஜிபிலிஸ்ட்டில் பேர் வரும்ன்றதை நம்ம ப்ரொஃபஷனலாக கைட் பண்ணுறோம். இனிமே இருக்கிறது என்ஆர்ஐ இடங்கள் மட்டும்தான். ஒருவேளை இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே 400 என்ஆர்ஐ இடங்கள் இருக்குது. ஒருவேளை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அஸ் ஏ ஸ்டூடெண்டா பேரண்டா எல்லாரும் மெயில் போடுங்க, ஃபோன் அடிங்க, தயவு செஞ்சு என்ஆர்ஐக்கு ஒரு வேலை அப்ளிகேஷன் எல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டு பாருங்க. நானும் கேட்க ரெடி. ஒருவேளை ரியல் என்ஆர்ஐ டாக்குமெண்ட் வச்சிருக்கோம், நிறைய பேர் இது வரைக்கும் பயன்படுத்தலை, ஒருவேளை அப்ளை பண்ணி 3வது ரவுண்ட்ல ஒருவேளை என்ஆர்ஐ
அப்ளை பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பட் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, பெருசாக வேலைகளே செய்ய மாட்டாங்க, பெருசாக ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, அப்ளை பண்ண வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க. பட் கொடுத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா 4 காலேஜில் என்ஆர்ஐ சீட் அடிஷனலாக வந்திருக்கு, நிறைய என்ஆர்ஐ மாணவர்கள் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி போன வருஷம் சென்டாக்ல ஓப்பன் பண்ணாங்க இல்லையா, அது மாதிரி தமிழ்நாடு ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். வந்தால் சந்தோஷம். ரைட், அப்படி எல்லாரும் கேளுங்க. என்ஆர்ஐ இருக்க மாணவர்கள் கண்டிப்பாக, குறைவான இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பாக அட்மிஷன் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சார் நாட் அலாட்டட் சொன்னீங்களே சார், எங்க சார் இருக்கு அந்த 100 சீட் அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்பர் 1 ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் 38 என்ஆர்ஐ இருந்ததுல 3 சீட் மட்டும் தான் அலாட்மெண்ட் ஆயிருக்கு, 35 இடம் வேக்கண்ட். மகாத்மா காந்தி பாண்டிச்சேரியில் 25 இடங்கள் இருந்து ஒரே ஒரு சீட் தான் அலாட்மெண்ட் ஆனிச்சு, 24 வேக்கண்ட். லலிதாம்பிகை 29 வேக்கண்ட் இருந்துச்சு, அதில் 16 சீட் தான் அலாட் ஆயிருக்கு, 13 சீட்ஸ் வேக்கண்ட். பாலாஜியில் 5 சீட்டு அலாட்மெண்டே போகல. வேல்ஸ்ல 23 சீட் இருந்து 3 சீட் தான் அலாட் ஆனிச்சு, 20 சீட் வேக்கண்ட் இருக்கு. எஸ்ஆர்எம்ல 3 சீட்டு, 3மே அலாட்மெண்ட் ஆகல. டோட்டல் 100 இடங்கள் இருக்கு. எதற்காக இந்த சீட்டை, அதுவும் என்ஆர்ஐ சீட்டை ஏன் சார் இப்போ நான் வேக்கன்னு சொல்றேன்? இது எப்படி ரியல் வேக்கண்ட் ஆகும்? நான் என்ஆர்ஐ இல்லைன்னா கண்டிப்பாக என்ஆர்ஐ இல்லை, பட் என்ஆர்ஐ மாணவர்கள் இருக்கிற பட்சத்தில், அதோடைய பணத்தை செலவு பண்ற பட்சத்தில் வரலாம். அப்படி இல்லைன்னா இது ஆட்டோமேட்டிக்கா 3rd ரவுண்ட்ல ஜென்ரல் மேனேஜ்மெண்டா மாறும். அதனால சில மாணவர்களுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரைட் சார், 75% அட்மிஷன் முடிஞ்சிருச்சு எம்பிபிஎஸ் வீடியோ சொல்லிட்டீங்க. அப்போனா என்ன மாதிரி இருக்குங்க சார், என்ன சார் வாய்ப்பு இருக்கு? கண்டிப்பா எம்சிசி பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் நம்பர் 3ல ஹை கட் ஆஃப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் நீங்க அலாட் பண்ணி பார்க்கல நினைக்கிற மாணவர்கள் தயவு செஞ்சு வந்து பார்த்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க சார். சும்மா கால் பண்ணி கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிடுங்கன்னு எனக்கு உருப்படியே இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. சரிங்களா, எனக்கு வாய்ப்பு வாய்ந்தா சொல்லுங்க சார், நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்குமே துல்லியமா நம்ம கட் ஆஃபே சொல்லியாச்சு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 400 மார்க் ரேஞ்ச் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதுக்கு கீழே இருந்தாலும் வந்து பார்க்க முயற்சி பண்ணி பாருங்க. ரவுண்ட் நம்பர் 3ல என்ன நடக்கும், கையில என்ன சீட் வச்சு எப்படி பண்ணணும், அதே மாதிரி மற்ற ஸ்டேட்லலாம் எல்லாத்துலேயும் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் ஒரு ஃபைனல் கன்க்ளூடட் வீடியோ. ஸோ நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் நம்மளோட இன்சைட்டை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதற்கான இந்த வீடியோ தான் 100 சீட் வேக்கண்ட். இதில் எல்லா இன்சைட்டும் சொல்லிட்டேன். என்னை பொறுத்தவரை எம்பிபிஎஸ் சீட் இது வரைக்கும் கனவாகலை சார். 75% ஜாயின் சீட் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, அப்போ கவுன்சிலிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்றீங்க, மொத்தம் எத்தனை மாணவர்கள் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு எடுத்தோம்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 8000லேருந்து 8000 பேர் பக்கம் கவர்மெண்ட் சீட்டோட 5000 சீட்டும், கவர்மெண்ட் கோட்டா 2000 சீட்ஸ் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. சரிங்களா, மற்றபடி எல்லாத்துலேயுமே இன்னமும் ஃப்ளோட்டிங்ல இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 40,000 மாணவர்கள் இந்த வருஷம் எம்பிபிஎஸ் சேர்ந்து ஆகணும் மிகப்பெரிய முயற்சி பண்றாங்க. அவங்கள்ட்ட எல்லாத்தையுமே செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு உண்டான 10 லட்ச ரூபா பணம் கையில் ரெடியா இருக்கு, 50 லட்சம் பணம் கிட்ட ரெடி, ஆனால் அலாட்மெண்ட் வேணும் இல்லை. சரிங்களா, பட் நான் என்ன சொல்வேன்னா, ஒரு மார்க்கு கிடைக்கல, ஒரு சுச்சுவேஷன் வரல, அப்போனா நான் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தகுதி இல்லையா, இல்லை எம்பிபிஎஸ் படிக்கக்கூடாதுன்னு இந்த சிஸ்டம் சொல்லுதா? ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணுன்ற பேஷனேட்டை வந்து மறந்துடாதீங்க. நான் எங்கே வேணாலும் பண்ண ரெடி, எந்த நாட்டுக்கு வேணாலும் அனுப்ப ரெடி, எம்பிபிஎஸ் படிக்க வைக்க ரெடி. சரிங்களா, பட் எம்பிபிஎஸ் வேணும், படிச்சே ஆகணும்னு நினச்சா நேரில் வந்து பாருங்க. அடுத்தது வீடியோக்குள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். தமிழ்நாட்டுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன நடக்க போகுது, ரிசல்ட் என்ன நடக்க போகுது, மற்றபடி சொல்ல போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.